ராகவேந்திர ரக்ஷபாம் ராகவேந்திர பாஹிபாம். ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஆலய வழிபாட்டு முறைகள். வீட்டில் வழிபடுறது ஒரு மாதிரி இருக்குது, ஆலயத்தில் வழிபடுறதுன்றது இருக்குது. இது ஒரு மாதமாகவே நாம் இது எப்படி வழிபடுறது என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டே இருந்து ராகவேந்திர சுவாமிகள் இடத்துலையும் பிரார்த்தனையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் எப்படி அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ராகவேந்திர சுவாமிகளுடைய மடம் பாரத தேசத்தில் எல்லா இடத்துலையுமே நிறைய மட்டங்கள் ஆகிருக்கு. நிறைய இடத்துல ஒரு பிருந்தாவனஸ்தராக உட்கார்ந்து அருள் பாலிச்சிட்ருக்கார். எல்லா இடத்துலையுமே கோயிலுக்கு போகிறோம், மடத்துக்கு போகிறோன்னு சொன்னோன்னாக்கா அங்கே நமக்கு கை கால் அலம்புறதுக்கு அங்கே ஜலம் வச்சுருக்கா. எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு இது வச்சுருக்கா, சௌகரியங்கள் இருக்குது. முதல்ல போன பிறகு நம்ம அந்த செருப்பையெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை காலை அலம்பிண்டு நேராக உள்ளார மடத்துக்குள்ளார போய் முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிடணும் சுவாமிக்கு. குரு அவர் நமக்கு, அதனால் அவருக்கு முதல்ல நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று அந்த பிருந்தாவனத்தை உற்று பார்க்கணும். மேலே ஏதாவது விக்கிரகங்கள் வச்சுருந்தா, சுவாமியினுடைய விக்கிரகங்கள் நாராயண சுவாமி ஆகட்டும், இல்லை ஆஞ்சநேய சுவாமி ஆகட்டும், அந்த மாதிரி இருந்தால் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நரசிம்மராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, ஆயக்ரீவர் இந்த மாதிரி மூர்த்திகள் வச்சுருந்தா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிருந்தாவனத்தில் அவருடைய கண்ணை நன்றாக பாருங்க. பார்த்துட்டு அவருடைய ஊர்த புன்றம்னு சொல்லக்கூடிய நாமம், நெற்றி திலகம், அதை பார்த்துட்டு அவரிடத்துல ரொம்ப விசேஷம் அந்த துவாதச நாமங்கள் வச்சுருப்பாங்க. இந்த பிருந்தாவனத்தில் எல்லாருமே இப்போது அநேகமாக நிறைய பிருந்தாவனத்தில் வெள்ளியில் தான் வச்சுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய வஸ்திரங்கள் என்ன வஸ்திரம் சாத்தியிருக்கிறாருன்றதையும் பார்த்துட்டு அப்புறம் அன்னைக்கு என்ன மாலைகள் புஷ்பங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரதீட்சணமே பண்ண ஆரம்பிக்கிறோம். குரு இடத்துல போய் நம்ம பிரதீட்சணம் பண்ணுறோம், அவரை போய் சேவிக்கிறோம்னு சொன்னோன்னாக்கா, இந்த கை கால் அலம்பிண்டு உள்ளார போயிட்டோன்னு சொன்னோன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம யார் இடத்துலையும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முக்கியமாக நமக்கு ஏதாவது ஃபோன் வந்தால் கூட அட்டன் பண்ணாமல் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னாக்கா, அந்த இடத்துல உள்ளார போயிட்டோன்னாக்கா யாராவது முக்கியமான நபர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி பேசுவா, நம்ம அவர்கள் இடத்துல பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பிரதீட்சை நமஸ்காரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர், இந்த மாதிரி இருக்கவங்களோடலாம் பேசிகிட்டே நம்மளுடைய பொழுதை ஓட்டிடும். அப்படி இல்லாமல் அந்த துவாதச நாமத்தை பார்க்கறதுனால எவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அது சொல்லி மாளாது. இறைவனிடத்துல, அதுவும் ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல இன்றைக்கும் பிரத்யக்ஷமாக மந்திராலயத்தில் அதிகாலை 4 மணிக்கு மூல பிருந்தாவனத்திலிருந்து எந்திரிச்சு போய் துங்கபத்ரா நதி தீரத்தில் ஸ்நானம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் அவருடைய ஜபதபாதிகளை எல்லாம் முடிச்சுட்டு பிருந்தாவனத்துக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஒரு சில உண்மையான பக்தர்கள் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல படுத்துட்டு இதெல்லாம் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் என்னோட சின்ன வயசுலேயே நான் இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வெளியே தான் படுத்துட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் 2 பக்கம் தின்ன மாதிரி இருக்கும். அப்போது இன்றைக்கும் அங்கே பிரத்யட்சமாக நடக்கிறது. அப்போது அங்கே தான் இருக்கிறாரா அப்படின்னு சொன்னால், ராகவேந்திரரே எல்லா இடத்துலையும் பிருந்தாவனம் ஆகணும்னு சொன்னதுனால, அவருடைய வாக்குன்றதுனால எங்கெங்கே பிருந்தாவனம் ஆகிருக்கோ எல்லா இடத்துலையும் ராகவேந்திரர் பிரத்யட்சமாக உட்கார்ந்து தான் பார்த்துட்டு இருக்கார். அப்போ இங்கேயும் அதையெல்லாம் செய்வார் இல்லையா? என்றைக்குமே பிருந்தாவனத்தை அந்த நாமங்கள்லாம் இல்லாமல் நம்ம பார்க்குறதே நம்ம பண்ண பெரிய பாவம்னு நம்ம நினச்சிக்கணும். அங்கே பூஜை பண்ணுறவா அந்த நாமங்கள் இல்லாமல் வைக்கவே கூடாது. நாமம் எப்பொழுதும் இருக்கணும். காலையில் நிர்மாலய அபிஷேகம் ஆன உடனே அவங்க நாமத்தை போட்டுறணும். இந்த நாமத்தை பார்க்கறதுனால என்ன சுவாமி அப்படி கிடைக்கும் சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்னதான் நடக்கும்னு சொன்னால், அந்த ஹிருதயத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த நாமமாகட்டும், வயிற்று பகுதியில் வச்சிருக்கிறதாகட்டும், ஒரு சில பிருந்தாவனத்துக்கு அவங்க அந்த சங்கு சக்கரங்கள்லாம் கூட வெளியிலேயே செஞ்சு 2 பக்கம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சின்னங்கள், முத்திரைகள். இதெல்லாம் ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல இருக்கக்கூடிய இந்த முத்திரைகள்லாம் பார்க்கறதுனால என்ன விசேஷம் நமக்கு அப்படின்னு சொன்னால், ராகவேந்திர சுவாமிகள் யார்? அவர் சாக்ஷாத் பிரகல்லாதன், முதல் அவதாரம். பிரகல்லாதன்னா, பிரகல்லாதனுக்கு பிரத்யக்ஷமாக பகவான் தனி அவதாரம் எடுத்துட்டு வந்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு அனுக்கிரகம் பண்ணவர். அப்பேற்பட்ட பிரகல்லாதர் வியாசராயராக அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமிகளாக வந்திருக்கிறார்னு சொன்னால், அப்போ அங்கே அவருக்குள்ளார பகவான் இருக்கார் இல்லையா? பிரத்யக்ஷமாக கிருஷ்ணர், ராமர், அயக்ரீவர்,
நரசிம்மர், எல்லா பகவான் அவர்களோட இருக்கிறாங்க. பகவானோட அவதாரங்கள்லாம் ராகவேந்திர சுவாமி இடத்துல. அதுதான் அவர் இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப மிகவும் விசேஷமானது. அப்படி அந்த நாமத்தை பார்ப்பதினால் நமக்கு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் பரிகாரம் ஆகிடும். நமக்கு எந்த மனசு சஞ்சலங்கள் நமக்கு என்ன இருக்குது, அப்போ மனசுக்கு என்ன சங்கடமாக இருக்குது, இன்னைக்கு உத்தியோகம் சரியில்லை, வியாபாரத்துக்கு போயிருந்தோம், நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் நடக்கலை, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கும், ஏதாவது தேக அசௌகரியங்கள் ஆகிட்டே இருக்குது, தேகத்தில் ரோகங்கள் வந்துட்டே இருக்குது. இதையெல்லாம் அந்த நாமத்தை பார்ப்பதினால் நமக்கு இதெல்லாம் கிளியர் ஆகுதுங்க. நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ராகவேந்திர சுவாமிகளினுடைய அவர் பிருந்தாவனத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த நாமத்தை பார்க்கறதுனால நமக்கு இவ்வளோ தூரம் நடக்கிறது. இதோட விசேஷம், தினமும் மந்திராலயத்தில் அந்த நாமத்தை வைப்பதற்காக சந்தனத்தை அரைச்சி தான் வச்சுருப்பாங்க. தினமும் ராத்திரி அது எடுத்த பிறகு அந்த ராத்திரி அந்த நாமங்களையெல்லாம் எடுத்துட்டு அந்த சந்தனத்தை எடுத்து கரைச்சி கந்தோதகம்னு எல்லாருக்கும் கொடுப்பான். சர்வரோக நிவாரணி. அது மந்திராலயத்துக்கு பிரத்யட்சமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் ராத்திரி நேரத்தில் நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம். நாம் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அதில் கேட்டால் கூட கொடுப்பாங்க அதில். ஏன்னா அவ்வளோ சந்தனம் அங்கே இருக்குது நிறையா. இவ்வளவு விசேஷங்கள் அங்கே இருக்குது. எப்படி திருப்பதி பெருமாளுக்கு அந்த ஸ்ரீதேவி பூதேவியை சந்தனத்தில் வச்சு எடுத்து கொடுக்குறாங்களோ, அதே போல் ராகவேந்திர சுவாமிகளினுடைய மூல பிருந்தாவனத்தில் சந்தனம் வச்சு அதை எடுத்து ராத்திரி கரைச்சி எல்லாருக்கும் கந்தோதகன்னு கொடுப்பான். அது எல்லாரும் சாப்பிடுவான். அது சாப்பிட்றதுனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரோகங்களும் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுறது. அவருடைய மிருத்திகையில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குன்ற மாதிரி அவருடைய கந்தத்துலேயும் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. இதுதான் அந்த நாமத்தினுடைய விசேஷம். இன்னும் வழிபாட்டு முறையில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகவேந்திர ரக்ஷமாம், ராகவேந்திர பாகிமாம்.